வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி புது வீட்டுக்கெலாம் வந்தாச்சு. எல்லா பொருளும் அந்தந்த இடத்துலலாம் வச்சுட்டேங்க. கிச்சனில் காலையில் பால் காய்ச்சிட்டு ஹார்லிக்ஸு டீலாம் போட்டு குடித்தாச்சு. இன்னும் பாத்திரங்கள்லாம் அடுக்கி வைக்கணுங்க. சின்ன பிளேஸில் சைடில் இதுக்குள்ளே ஒரு ரேக்கெலாம் அடுக்கி வச்சுருந்தேன். சிங்கில் கொஞ்சம் பாத்திரம் தான் இருக்குது. நேற்று தான் வந்து ஆர்ஓ வாட்டர் வந்து ஃபிட் பண்ணிவிட்டு போனாங்க. லெஃப்ட் சைடில் இருக்கிற ஷெல்ஃபில் ஸ்பைசஸ்ஸு பருப்பு வகைகள் அதெல்லாம் அடுக்கி வச்சுருந்தாங்க. ரைட் சைடில் இந்த மிக்ஸி கிரைண்டரெலாம் வச்சுருந்தேன். பூஜை சாமானும் வச்சுட்டு அடுக்கி வச்சுருந்தாங்க. இன்னும் சரியான வழி எடுத்து வைக்கல. அப்புறம் இந்த வீடியோ போடுறதுக்குரிய பொருட்கள் நம்ம சேனலுக்குரிய நிறைய திங்ஸ்லாம் வந்து இன்னும் எடுத்து வைக்கல. பக்கத்துலேயே வந்து கீழே வந்து கோயில் இருக்குது. அது பார்த்துட்டே கூட சமைப்பேங்க. ரொம்ப அழகான சூழ்நிலை. போன வீட்டிலையோட இந்த வீடு வந்து நல்லா காத்தோட்டமாக இருக்குது. அதனால் விண்டோ வந்து திறந்து வச்சுட்டே நம்ம சமைக்கலாம். ரொம்ப யூஸ் பண்ணாத பொருள்லாம் மேலே டாப்பில் போட்டு வச்சுருக்கிறேன். ஒரு பேக்கில் பாக்ஸ் எல்லாம் போட்டு கட்டி எடுத்து வச்சிட்டேன். வாஷிங் மிஷினை ஃபிட் பண்ணலை. ஃப்ரிட்ஜு பக்கத்தில் வச்சுருக்கேன். ஒரு பெட்ரூமில் வந்து ஏசி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு போயிருக்காங்க. இன்னொரு பெட்ரூமில் ஃபேன் இருக்குது. இது வாடகை வீடு தாங்க. மீடியமான சைஸாக இருக்கும். ரொம்ப பெரிய சைஸும் கிடையாது, பெரிய வீடும் கிடையாது. இன்னும் திங்ஸ்லாம் அடுக்கி வைக்கல, இருக்குது இன்னும். ட்ரெஸ்ஸிங் டேபிள். இப்போ இது வாசல் வழிங்க. எதிரிலே வீடும் இருக்குது. இன்றைக்கி மார்னிங் வந்து சப்பாத்திக்கு தாங்க மாவு பிசைஞ்சு எடுத்து வச்சுருந்தேன். சைட் டிஷ் வந்து பொட்டேட்டோ மசாலா அது பண்ணியிருந்தேன். வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பச்சை மிளகாய், கொத்தமல்லி இதெல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேங்க. கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, கொஞ்சமாக கடலைப்பருப்பு, பெருங்காயம் இதெல்லாம் போட்டு நல்லா தாளிச்சிட்டு பச்சை மிளகாய், கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு கூடவே கட் பண்ண வெங்காயம் அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டேங்க. உருளைக்கிழங்கு எல்லாம் மசிச்சுட்டு ஒரு 3-4 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு அதையும் மசிச்சுட்டு எடுத்து வச்சுட்டு இந்த தக்காளி இதில் சேர்த்துச்சு நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் அதெல்லாம் சேர்த்துட்டு வதக்கிடலாம். டக்குன்னு இதுக்குள்ளே செஞ்சிடலாங்க. சூப்பரான சைட் டிஷ்ஷாக இருக்கும். பொட்டேட்டோ இதுலேயே ஆட் பண்ணிவிட்டு இந்த பொட்டேட்டோ மசாலாவுக்கு தேவையான உருளைக்கிழங்கு மசாலாவுக்கு தேவையான உப்பு அதில் சேர்த்துட்டு கொஞ்சம் போல் தண்ணி ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு நல்லா கலந்துட்டு கொதிக்க விட்டுடலாம். இதில் கொஞ்சம் ஒரு 1.5 டீஸ்பூன் அளவு கடலை மாவு சேர்த்துட்டு தண்ணியை ஊற்றிட்டு நல்லா கரைச்சிட்டு கட்டி இல்லாமல் கரைச்சிட்டு இதனால் கொதித்த இந்த உருளைக்கிழங்கு மசாலாவில் ஆட் பண்ணால் கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கும். அதனால் அதையும் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் போல் கொதிக்க வச்சுட்டு இறக்கிடலாங்க. இறக்க போகிற டயத்தில் லெமன் ஜூஸ் ஒரு 1/2 டீஸ்பூன், கொத்தமல்லி தழைகள் தான் அதையும் தூவிட்டு நம்ம இறக்கிடுவோம். சூப்பரான சப்பாத்திக்கு சைட் டிஷ் எப்படி செய்யலாம். எண்ணெய் இல்லாமல் ரொம்ப கொஞ்சமான மீடியமான ஆயில் ஊற்றிட்டு சப்பாத்தி செய்திருந்தாங்க. அருமையான இந்த சைட் டிஷ்ஷை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க இன்றைக்கி வீடியோ வந்து வீடு ஷிஃப்ட் பண்ணதால் ரொம்ப புதுசான ரெசிபிஸ்லாம் போட முடியல. இன்னும் வர ஃப்யூச்சரில் வந்து நிறைய வீடியோஸில் போடலான்னு இருக்கேன். நீங்களும் இந்த சேனலை
பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.